வா போலாம். எல்லாரும் கடையில நமக்காக வெயிட் பண்ணுவாங்க. கிளம்பலாம். இல்ல, கடைக்கு போறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? அம்மா திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா சுந்தரி? ஏதாவது உன்கிட்ட பேசினாங்களா? இல்ல வெற்றி, இது உங்களுக்கும் எனக்குமான விஷயம். உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா வெற்றி? தயவு செஞ்சு என்னன்னு என்கிட்ட நேரடியா கேட்டுரு. எனக்கு நீ என்ன கேக்குறேன்னே புரியல. நீங்க என்கிட்ட எந்த விஷயத்த சொல்லாம கூட விட்டுருக்கீங்கன்னு தெரியலனா என்ன அர்த்தம் வெற்றி? நீங்க என்கிட்ட நிறைய விஷயம் மறைக்கிறீங்களா? என்ன சுந்தரி இப்படி பேசுற? நீங்க என்கிட்ட பொய் சொல்லிருந்தா கூட பரவாயில்ல வெற்றி, ஆனா நீங்க எனக்கு பண்ணது துரோகம். சுந்தரி என்ன பேசுற? கார்த்திக் இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமா? சொல்லுங்க வெற்றி, கார்த்திக் இப்ப எங்க இருக்கான்? அது சுந்தரி, அது கார்த்திக் எவ்வளவு கெட்டவன்னு உங்களுக்கு தெரியும். அவன் என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். கண்ணு தெரியாதவன் மாதிரி நடிச்சு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணி வீட்டுக்குள்ளே இருந்திருக்கான். போலீஸே அவனை தேடுற அளவுக்கு குற்றவாளியா இருக்கிறவனுக்கு நீங்க நல்லது பண்ணி ஆசிரமத்துல போய் சேர்த்து வச்சிருக்கீங்க. சுந்தரி, அது எதுக்காக கார்த்திகை காப்பாத்தி அங்க வச்சிருக்கீங்க? ஏன் என்கிட்ட கூட எதுவுமே சொல்லல? உங்களுக்கும் அவனுக்கும் அப்படி என்ன? நீங்க தானே கார்த்திகை பிடிக்கலன்னு சொன்னீங்க. நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவன் பண்ண அயோக்கியத்தனத்துக்கு எல்லாமே அவன் எங்கேயாவது போனா பரவாயில்லன்னு நான் இருக்கும்போது நீங்க அவனை கூட்டிட்டு போய் அவனுக்கு கண் ஆபரேஷன் எல்லாம் பண்ணி வச்சு அவனை பத்திரமா ஆசிரமத்துல கொண்டு போய் தங்க வச்சிருக்கீங்க. இவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்க என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க. அதுவும் நான் சம்பந்தப்பட்ட விஷயத்த அதையே என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்கன்னா நான் எப்படி உங்களை நம்பி கல்யாணம் பண்றது? இந்த கல்யாணம் எப்படி வெற்றி நடக்கும்?